வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்படை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்தவாள் வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்த தவம். இந்த தவத்தின் மூலமாக மூலாதாரத்தில் தேங்கியுள்ள நாம் ஜீவகாந்த சக்தியை மூச்சின் மூலமாக துரியம் வரை கொண்டு சென்று நீரூற்று போல உடல் முழுவதும் பரவ விடுகின்றோம். பரவவிட்ட அந்த சக்தியை நாம் கவனிக்கின்றோம். முதலில் மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே துரியம் வரை செல்வோம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே உள்ளங்கால் வரை நாம் பரவ விடுவோம். மூச்சை எடுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீரூற்று போல அப்படியே பரவ விடுவோம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், துரியத்திலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்த சக்தியை பரவ விடுவோம். சிறிது நேரம் இவ்வாறே செய்வோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே துரியம் செல்கின்றோம். துரியத்திலிருந்து உள்ளங்கால் வரை பரவ விடுகின்றோம். இப்பொழுது துரியத்தில் நினைவை செலுத்துவோம். உடல் முழுவதும் பரவவிட்ட ஜீவகாந்த சக்தியை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் கவனிப்போம். அனைத்து செல்களிலும் தேங்கியுள்ள பரவியுள்ள ஜீவகாந்த சக்தியையே கவனிப்போம்.
தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். தவ ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். துரியத்திலிருந்து சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைவரை மனக்கண் முன் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோம். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே நம்மோடு இணைந்து பணியாற்றும் அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர் மற்றும் நம்ம எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்துவோம். மகரிஷி அவர்களின் வேதாத்திரிய கருத்துக்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகானவர்களுடைய மணிமண்டபம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவை. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஒருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலைவாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.